ஹாய் ஸ்டூடெண்ட், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு 51லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் கேட்டிருக்காங்க, தவறான இணைகளை தேர்ந்தெடு. ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க, அவங்க பணியாற்றிய இதழ்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பிச்சமூர்த்தி, அன்னம் விட தூது, பாரதியார், இந்தியா, விஜயா, பெருஞ்சித்திரனார், தேன்மொழி, தமிழ்ச்செட்டு, மீ ராஜேந்திரன், நவ இந்தியா, ஹனுமன். இதில் ராங்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 1, 4 தான் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. 52வது கொஸ்டின், இயேசு காவியம் பாடியவர்? ஆப்ஷன் சி கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ முத்தையா. 54 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல்? ஆப்ஷன் பி பிசிராந்தையார் நாடகம். இது பாரதிதாசனோடது. 55வது கொஸ்டின், கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது? ஆப்ஷன் சி இரட்சண்ய மனோகரம். 56வது கொஸ்டின், முதலாழ்வர்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் டி பொய்கை ஆழ்வார். 57வது கொஸ்டின், தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள்? ஆப்ஷன் சி சித்தர்கள். 58வது கொஸ்டின், காளமேக புலவரின் இயற்பெயர் யாது? ஆப்ஷன் பி வரதன். 59வது கொஸ்டின், சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சிதைந்து சொன்னாய். ஸோ இந்த பாடல்கள் வரும் திரிலோக நாயகன். ஆப்ஷன் ஏ தருமன். 60வது கொஸ்டின், சீராப்புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? ஆப்ஷன் ஏ 3 காண்டம். 61வது கொஸ்டின், திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர்? ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி முனிவர். 62வது கொஸ்டின், திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது? ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி பெரிய புராணம். 63வது கொஸ்டின், மாஹால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக. மான்னு வருதா? ஸோ இது ஆப்ஷன் ஏ உரிச்சொல் தொடர். 64வது கொஸ்டின், குறுந்தொகை நூல் 1 401 பாடல்களை உடையது, 2 தொகுத்தவர் பூரிக்கோ. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் பி. 65வது கொஸ்டின், பொருந்தாத இணையை காண்க. நசை விருப்பம், பிடி ஆண் யானை, யா ஒரு வகை மரம், பொலிக்கும் உரிக்கும். இதில் ஆன்சர்னா டி 2 மட்டும். பிடினா ஆண் யானை கிடையாது, பெண் யானை. களிறுனா தான் ஆண் யானை. 66வது கொஸ்டின், 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர்? ஆப்ஷன் சி வள்ளலார். 67வது கொஸ்டின், தேனினும் இனிய தீந்தமிழ் பனுவல் 4000 பாடல்களை பாடியவர்கள் யாருன்னா? ஆப்ஷன் சி பன்னிரு ஆழ்வார்கள். 68வது கொஸ்டின், சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் பி 5 வேர்கள். 69வது கொஸ்டின், ஒப்புரவு என்பதன் பொருள்? ஆப்ஷன் சி ஊருக்கு உதவுவது. 70வது கொஸ்டின், பொருத்தி விடை தேர்க. அவன், அவள், அவர். இது எல்லாமே பதிலிடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம், உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம், உளப்பட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம், தன்மை பன்மை பெயர்கள். அடுத்ததா பாசிலை. 71வது கொஸ்டின், பாசிலை பிரித்தெழுதுக. பசுமை கூட்டல் இலை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 72வது கொஸ்டின், அருந்துணை என்பதனை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ அருமை கூட்டல் துணை. 73 பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். ஆப்ஷன் ஏ புதியன புகுதலும். 74வது கொஸ்டின், கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அப்போ எங்கெங்கன்னா இதில் சரியான கூற்றுனா அப்போ எழுவாய் தொடரில் மட்டும்தான் வல்லினம் மிகாதுங்க தான் சரியான கூற்று, மற்றதெல்லாம் இப்போ தவறான கூற்று. அப்போ 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும், அப்போ அதுவும் கரெக்டு. அடுத்து அதாவது மிகாதுன்னு இதில் இருக்கு, ஆனால் மிகும். ஓகேவா? அடுத்து வன்தொடர் குற்றியலுகத்தின் பின் வல்லினம் மிகாது, அப்போனா மிகும். சால தவ முதலிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது, அப்போனா மிகும். ஸோ இது எல்லாமே
தப்பாக இருக்குது. ஸோ இது எல்லா இடத்துலையுமே வல்லினம் மிகும். எழுவாய் தொடரில் மட்டும்தான் வல்லினம் மிகாது. 75 ஆங்கில சொல்லுக்கு நேர் தமிழ் சொல் தருக. ஸ்டோம்னா புயல். ஸோ இது நார்மலாகவே தெரியும். ஸ்டோம்னா புயல், டர்னடோனா சூறாவளி, டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, வேர்ல்விண்டுனா சுழல் காற்று. 76வது கொஸ்டின் பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் மில்லட்னா சிறுதானியங்கள் கரெக்டு, ஹெர்ப்ஸ்னா மூலிகை, ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி, ஜீன்னா மரபணு. இதில் பக்க விளைவுன்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் ராங்கான ஆன்சர். 77வது கொஸ்டின் நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்க. அப்படின்னா நிறுத்து, அதுதான் அதோட வேர் சொல். 78வது கொஸ்டின் மயங்கிய சரியான வேர் சொல்லை தேர்க. மயங்கு, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 79வது கொஸ்டின் சூழ் எனும் வேர் சொல்லின் விளையாணின் பெயரை தேர்ந்தெடுத்துக. விளையாணின் பெயர்னாலே வார் அந்த மாதிரி முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ சூழ்வார். நட 80வது கொஸ்டின் நட என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை அறிக. நடத்தல். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 81வது கொஸ்டின் சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுத்துக. ஆப்ஷன் பி ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. இதுதான் கரெக்டானது. 82வது கொஸ்டின் கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக. ஆப்ஷன் சி படித்தல், அதுதான் தொழில் பெயர். 83வது கொஸ்டின் மார்கழி பெயர்ச்சொல் வகையினை கண்டறிக. மார்கழிங்கிறது ஒரு காலப்பெயர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 84வது கொஸ்டின் தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான். ஸோ இது தப்பு. வினாத்தொடர் கேட்டவன் யார். ஸோ யாருங்க கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இது கரெக்டு. கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள். ஸோ இதுவும் கரெக்டு. பிறவினை தொடர் எவ்வளவு உயரமான மரம். ஸோ இது தப்பு. ஸோ ஆப்ஷன் சி 2, 3 தான் கரெக்டு. 85வது கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் என அறிக. ஆப்ஷன் ஏ தன்வினை வாக்கியம். 86வது கொஸ்டின் பிறவினை சொற்களை கண்டறிக. ஸோ இதில் எது வரும்னா உருட்டினான், பயின்றான். பயின்றான்னா அவனை குறிக்க வராது. பயிற்றுவித்தான், ஆடினான். ஸோ ஆப்ஷன் ஏல 1, 3 தான் பிறவினை சொற்கள். 87வது கொஸ்டின் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம். ஆப்ஷன் ஏ செய்வினை வாக்கியம். 88வது கொஸ்டின் குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இப்பழமொழிக்குரிய பொருள் யாது. ஆப்ஷன் பி கவலை இல்லாமல் இருக்கிறது. ஸோ கவலை இல்லாமல் இருத்தல். 89வது கொஸ்டின் பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 19th கொஸ்டின் 90 நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக. ஆப்ஷன் ஏ முனைவர் இரா அரங்கநாதன். அதனால தான் நூலகர்களுக்கு சிறந்த நூலகர்களுக்காக கொடுக்கக்கூடிய விருது இவரோட பெயரில் தான் கொடுப்பாங்க. 91 தாய்நாடு என்னும் பெயர் தமிழ் மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர். ஆப்ஷன் சி திருவிக. 92 தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை எனும் பெயர் சுட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது. ஆப்ஷன் சி தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். 93வது கொஸ்டின் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர். ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்தம். 94வது கொஸ்டின் வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல். ஆப்ஷன் பி புறநானூறு. 95வது கொஸ்டின் உருமிடத்துதவா உவர்நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல். ஆப்ஷன் பி புறநானூறு. 96வது கொஸ்டின் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார். ஆப்ஷன் சி ஔவையார். 97வது கொஸ்டின் இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது. ஆப்ஷன் சி ஒப்பாரி. 98வது கொஸ்டின் சிவப்பு ரிக்ஷா. ஸோ பொறுத்துகளில் சிவப்பு ரிக்ஷா ஜானகிராமன். சக்கரவாகம் இது யாருன்னா சிதம்பர சுப்பிரமணியம். அடுத்து ஜனனி. ஸோ இதோட ஆசிரியர் லாசா ராமாமிர்தம்.
அடுத்து திரிபுரம் கு அழகிரிசாமி. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்ததா 99. சரியான தொடர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான தொடர்களை தேர்ந்தெடு. பகைவர்களின் ஆணிரைகளை கவர்ந்து செல்லும்போது ஆட்கொரைப்பறை முழங்குவர். சமய சடங்குகளின் போது கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. விலங்கு தொழிலால் செய்து பலாமரப்பட்டையில் கட்டப்படும் கருவி திமிலை. பறை பாண்டில் எனவும் அழைக்கப்படும். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பி 1, 2 மட்டும்தான் சரி. 100வது கொஸ்டின். தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? ஆப்ஷன் ஏ தம்பிக்கு. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள 100 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இனி வேறு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.